அனைவருக்கும் வணக்கம். ட்ராகன் ஃப்ரூட் வந்து பூ பூத்துருக்கு. செடி பாருங்கள், எங்கே தெரியுது பாருங்கள், பெருசாக வரும். மாடி மேலே வளர்த்துட்ருக்காங்க. அதுவும் அப்படியே செடி ஒல்லிட்டு வருவாங்க. இது வந்து அப்படியே இந்த டப்பாயில் வருது. இந்த பாக்ஸு ஒரு பக்கெட் வச்சுருக்காங்க. அந்த பக்கெட்டில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் செடி வளர்த்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உயரமாக வளர்ந்து போயிட்டே இருக்கும். பாருங்கள், மேலே வரைக்கும் வளர்ந்து போயிட்டே இருக்கும். மேலே ஒரு பூ பூத்துருக்கு சின்னதாக. அதுதான் பூ பூத்து வந்துட்டுருக்கு. பழம் பாருங்கள், அது இப்போதைக்கு ஒரு 3 பழம் வந்து ட்ராகன் பழம் வந்திருக்கு. பழம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பழம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். அது இன்னும் வந்து பாருங்கள், அப்படியே பறந்து வர முடியும். வர பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான பழம் வந்திருக்கு. கீழே ஒரு பழம் இருக்குது. இது வந்து 3 பழம். இது வந்து வெள்ளை பழங்க, ரெட்டு பழம் கூட வருது. வெள்ளை பழம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் நிறைய இருக்குது. இந்த பழம் வந்து ரெட்டு கலர் தான். நான் வெள்ளை கலர் நினச்சேன், ரெட்டு கலர் தான். அதில் வந்து மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஒரு பீஸ் பக்கெட்டில் வச்சா போதுங்க. மாடியில் ஒரு சின்னதாக ஒரு மாடியில் வச்சா போதும். அப்படியே பெருசாக வளர்ந்துகிட்டே போகுமா, பெருசாக நீட்டாக வளர்ந்துகிட்டே போகும். எவ்வளோ வேறு இருக்குது பார்த்திங்கன்னா, அவ்வளோ வரைக்கும் வளர்ந்துகிட்டே போகும். மாட்டுட்டு பாருங்கள், ரெட்டு பழம் ட்ராகன் ஃப்ரூட் சூப்பர் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதில் தெரியுதுங்களா? இதில் 3 பழம் இருக்குது. இங்கே கூட அந்த செடி தான் வச்சுருக்காங்க. பாடி நீட்டாக வந்துட்டுருக்கு. இதில் வந்து இன்னும் பழம் வரல. இதில் பெருசாக செடி வந்துகிட்ருக்கு. இங்கே கூட செடி வச்சுருக்காங்க. ட்ராகன் ஃப்ரூட் காய், இந்த காய் வந்து எப்படி இருப்பாங்க, பூ பூத்து காய் வந்துட்டுருக்கு. பாருங்கள், சின்னதாக தான் அரும்பு வந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், ட்ராகன் பூ வந்து ஃபஸ்ட்டில் பூத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் காய் வந்துகிட்ருக்கு. அதே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பழமாகலை. இன்னும் ஒரு வாரத்தில் பழம் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் வீட்டில் பக்கெட் இருந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி அப்படியே பக்கெட்டில் வச்சுருங்க. வச்சுனா தான் அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும். அது ஒரு டைமில் வந்து நல்லா க்ளீனாக வந்து ஒரு நல்ல சூப்பர் பழம் காயெல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ட்ராகன் ஃப்ரூட் செடி தான். இது இன்னும் பழுக்கலை. இன்னும் ஒரு வாரத்தில் பழுத்துன்னு நினைக்கிறேன். பாருங்க, இங்கே கூட ஒரு செடி வச்சுருக்காங்க. இன்னும் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து செடி அரும்புலாம் வைக்கலை, காய் வைக்கலை. இப்போ வந்துட்டுருக்கு. பாருங்கள், இங்கே வந்து 2 சின்னதாக அரும்பு வந்துகிட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த கணு வரும். அங்கே ஒரு அரும்பு வந்துருக்கு. அதே போல் நீங்கள் பாக்ஸ் வச்சுக்கினா க்ளீனாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் போல் நீங்கள் வீட்டில் மாடி மேலே வச்சுட்டு பக்கெட்டில் வச்சுட்டா போதும், க்ளீனாக பழம் வந்துடும். சூப்பராக சாப்பிட அருமையாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, அனைவரும் வணக்கம். இதோடைய ரெட்டு பழத்தோடைய நன்மைகள் வந்து என்னன்றது உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். இந்த பழத்தோடைய ரெட்டு பழம் என்ன நன்மை இருக்குதுன்னு அதையும் சொல்கிறேன். அப்படி நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே காய்ஸ், வீட்டு மாடி மேலே இருந்தால் நீங்கள் கூட இதே போல் வந்து சூப்பராக செடி நடுங்க. தண்ணி ஊற்றினா போதுங்க, க்ளீனாக பரம்பிச்சிங்கன்னா க்ளீனாக பழம் வந்துடும். வீட்டிலே பழம் பறிச்சிடலாம். இது வந்து பைனாப்பிள் வாங்கி வந்துட்டு அனாச்சி பழம் அந்த மேலே இதை வந்து கட் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கெட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வாரம் தண்ணியில் போட்டு அப்படியே வைங்க. அதுக்கப்புறம் மண்ணில் போட்டு வச்சிங்கன்னா இதிலே வந்து வளர பைனாப்பிள் அனாச்சி பழம் வீட்டிலே எடுத்துடலாம். ஓகேங்களா? ட்ராகன் ஃப்ரூட் பழம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மாடியில் செடி வச்சுருந்தாங்க. நல்லா 3 பழம் வந்து பழுத்துருந்தது. 3 பழம் தான் இருந்தது. கேட்டேன், சரி பறிச்சிக்கோ அப்படின்னாங்க. பாருங்கள், 3 பழம் பறித்தேன். பாருங்கள், அது பெருகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தது. பறித்து ஒரு நைட் தான் வீட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஃபுல்லாக ரெட்டு கலர் மாட்டிக்குது. ஓகேங்களா? இதை இப்போ வந்து இப்படியே மருத்துவ குணங்களை பார்த்துடலாம். மருத்துவ குணம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது இந்த பழத்தில், ரெட்டு பழத்தில். ஓகே, மருத்துவ குணம் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டு உடனே கட் பண்ணி சாப்பிட்றலாம். ஓகேங்களா? இந்த ட்ராகன் சிகப்பு பழத்தில் பார்த்திங்கன்னா
பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் கொண்டுள்ளது. இது வைட்டமின் சி, நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனேட் போன்றவர்களால் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளது. மேலும் இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும், செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. சிகப்பு டிராகன் பழத்தில் முக்கிய நன்மைகள். வைட்டமின் சி நிறைந்துள்ளது. டிராகன் பழம் வைட்டமின் சியின் சிறந்த மூலமாகும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது மற்றும் சருமத்திற்கு நல்லது. ஆரோக்கியமான செரிமானம். இதில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கல் தடுக்கும், செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது. இதய ஆரோக்கியம். டிராகன் பழத்தில் உள்ள ஆக்சிஜனேற்றங்கள் மற்றும் நார்ச்சத்து ஆகியவை இதய நோய்களின் ஆபத்தை குறைக்க உதவுகிறது. இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு. டிராகன் பழம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது நம்பப்படுகிறது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மையாகும். எடை இழப்பு. இது குறைந்த கலோரி மற்றும் ஆகிய நார்ச்சத்து கொண்டுள்ளது. இது எடை இழப்புக்கு ஒரு நல்ல தேர்வாக அழைக்கிறது. எலும்பு ஆரோக்கியம். டிராகன் பழத்தில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உள்ளது. இது எலும்புகளை வலுவாக வைத்திருக்க உதவுகிறது. சருமத்திற்கு நல்லது. வைட்டமின் சி மற்றும் ஆக்சிஜன் போன்ற சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. டிராகன் கூடுதல் தகவல். டிராகன் பழத்தை எப்படி சாப்பிடலாம்? டிராகன் பழத்தை அப்படியே சாப்பிடலாம், அல்லது ஜூஸாகவும் குடிக்கலாம், அல்லது பிரெட்டு பன்னுக்கு ஜாம் கூட செய்து சாப்பிடலாம். காலடுகள், ஸ்மூனிகள் மற்றும் ஜூஸில் சேர்த்து கொள்ளலாம். கர்ப்ப காலத்தில் டிராகன் பழம். கர்ப்பிணிகள் டிராகன் பழத்தை மிதமாக அளவில் சாப்பிடலாம், ஆனால் மருத்துவரிடம் கலந்தோசிப்பது நல்லது. இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா, இந்த டிராகன் பழம் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பழத்தை கட் பண்ணதெல்லாம் ஸ்லோமாக கட் பண்ணுவாங்க பாருங்கள். ரெட்டு கலர் அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக கலர் அருமையாக இருக்கும். இது நீங்கள் வந்து தோலை உரிச்சிட்டு அப்படியே சாப்பிடலாம், இல்லை நீங்கள் ஜூஸாக கூட போட்டு குடிக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நோய் சத்து அதிகமான பல நன்மைகள் இருக்கிறதால இந்த பழத்தை அப்படியே வந்து தோலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஒரு பிரெட்டுக்கு பன்னுக்கு ஜாமா ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணிட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது. அதனால் நீங்கள் இப்படி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஜூஸாக குடிக்கலாம், அப்படி ஒன்று சாப்பிட்லாம், ஒன்று ஜாம் செஞ்சு சாப்பிட்லாம், இன்னும் பல ரெசிபி கூட செய்யலாங்க. ஏங்க ஒரு அல்வா கூட செய்யலாங்க, அவ்வளோ ஒரு ரெசிபி செய்யலாம். ஆனால் நன்மை குணம் அவ்வளோ இருக்குங்க. ஓகேங்களா? இந்த பழத்தில் உள்ள நன்மையெல்லாம் சொல்லியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சிட்டிங்களா? இந்த பழம் வந்து இப்போ பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ 100 ரூபா கூட விற்கிறாங்க. ஓகேங்களா? சில இடங்களில் சின்ன பழமாக இருந்தால் 4, 5, 100 ரூபா ஒரு கூட விற்கிறாங்க. ஓகேங்களா? பழம் வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல நிறைய வந்துட்டு தான் இருக்குது. விலையும் கொஞ்சம் கம்மி தான். ஒரு சில இடங்கள் வந்து விற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூறு வந்து 4 பழம் 3 பழம் இல்லை 5 பழம் அப்படிலாம் கூட வந்து கட்டி விற்கிறாங்க, ஊரோடு விற்கிறாங்க. பழம் வந்து சூப்பராக அருமையாக இருங்க. பெனிஃபிட்ஸ் என்னென்னு எல்லாம் தெரிஞ்சிட்டிங்க. இதே போல் இந்த பார்த்து வந்து அடிக்கடி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஓகே காய்ஸ், மீன் பிடிச்சா முடி லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்லது சந்திக்கலாம். அந்த பழம் வந்து உரிக்கலாம், ரொம்ப சுலபங்க. பாருங்க, சும்மா கட் பண்ண அவ்வளோதான்.
பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்திங்கன்னா சூப்பராக பழம் வந்துடும். அவ்வளோதாங்க, அப்படியே சூப்பராக சாப்பிடலாம் பழம். இது வந்து அதிகமாக இனிப்பாகவும் இருக்காது, இனிப்பு இல்லாமலும் இருக்காது, ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையும் இந்த பழத்தில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த பழத்தை மறக்காமல் எல்லாம் வாங்க, சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே guys, இன்னும் அடுத்த ஒரு நல்ல விதம் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ட்ரைகன் ஃப்ரூட்டில் உள்ள நன்மைகள்லாம் தெரிஞ்சிட்டிங்களா? அடிக்கடி சாப்பிடுங்க. ஓகே.